தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. இன்றைக்கி உள்ள கண்டிஷன் பார்த்திங்கன்னா, இந்த கோடைக்காலம் இப்போ நடந்துக்கிட்டு இருக்க கோடைக்காலம் பார்த்திங்கன்னா எப்போதுமே இல்லாத ஒரு அளவில் வந்து ஒரு ஹை டெம்பரேச்சர். நான் டிவிலே கூட நீங்கள் பார்த்துருக்கலாம், 104 டிகிரி 108 டிகிரிலாம் போயிட்டுருக்கு ஃபாரன்ஹீட்டில். ஸோ அந்தளவு டெம்பரேச்சர் போகும்போது வாழை வந்து ஒரு சக்குலண்ட் கிராப்னு சொல்லுவாங்க, ஒரு நல்ல ஈரப்பசையோடு உள்ள பயிர், ஒரு தாவரம். இதில் வந்து நல்ல வெப்பம் அதிகமாக படும்போது என்ன ஆகும் அப்படின்னா, மேலே உள்ள குருத்து இலை வந்து தாங்காது, அப்படியே கொக்கி போட்ட மாதிரி வளையும். இன்னொன்று பார்த்திங்கன்னா சாட்டை மாதிரி போகும். அந்த நீள அகலம் வந்து கரெக்டாக, இலையோட நீள அகலம் கரெக்டாக இருக்காது, அப்படியே பொசுங்கி போயிடும். ஸோ இதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா ஒரு சில ஊட்டச்சத்து பற்றாக்குறை ஏற்படுது. மெயினாக காரணம் பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம விடுற தண்ணி நிறைய இடத்துல வந்து இந்த வாய்க்கால் பாசனம்லாம் பண்ணுறதில்ல. ஆக்சுவலாக வந்து இந்த நிலத்தடி நீரை வந்து யூஸ் பண்ணுறாங்க பாசனத்துக்காக. நிலத்தடி நீரில் வந்து உப்புத்தன்மை அதிகமாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி கோடை காலத்தில் வந்து நம்ம வேர் பகுதியில் வந்து தண்ணி பாய்ச்சி விட்றோம் வாழைக்கு. நல்லா வெயில் அதிகமாக அடிக்கும்போது மண்ணில் வந்து காற்றுல வந்து அப்படியே தண்ணி மட்டும் ஆவியாக எழும்பி போயிடும். அப்புறம் என்ன ஆனால் அதில் வந்து உப்பு, மண்ணோட அந்த தண்ணியோடு சேர்ந்து அந்த உப்பு வந்து அப்படியே அது எஸ்கேப் ஆகி போகிற முடியாத காரணத்தினால அந்த வேர் பகுதியிலே அப்படியே தங்கிடும். அந்த மாதிரி தங்குறும் போது என்னன்னா, அந்த காரத்தன்மை, மண்ணோட காரத்தன்மை வந்து அதிகமாக போயிடுச்சு அப்படின்னா அதில் உள்ள நுண்ணூட்டச்சத்துக்களும் சரி, பேரூட்டச்சத்துக்களும் சரி பயிருக்கு கிடைக்காம போகும். அப்போ தான் உங்களுக்கு மேலே உள்ள நுனி குருத்து வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது. அதுவும் இல்லாமல் வெயில் அதிகமாக அடிக்கும்போது அந்த பயிரில் நடக்கக்கூடிய நீராவி போக்கு, டிரான்ஸ்பிரேஷன் சொல்லுவாங்க, அது வந்து போதிய அளவு இல்லாத காரணத்தினால அது மேலே உள்ள இலை வந்து அப்படியே வெந்து போயிடும். ஸோ இந்த மாதிரி சிம்டம் வந்து நிறைய ஃபார்மர்ஸ் எங்கள்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டுட்ருக்காங்க, ஃபோட்டோ எடுத்து கூட வாட்ஸ்அப்பில் கேட்டுட்ருக்காங்க. இப்போ நாங்கள் சொல்கிற விஷயங்கள் என்ன பார்த்திங்கன்னா, உங்களோட நிலத்தில் வந்து நீர்த்தன்மை வந்து நல்லா மெயின்டைன் பண்ணுங்கள், மூடாக்கு போடுங்க, நல்லா தண்ணி வந்து பாய்ச்சி விட்ற டைமு, நல்லா வெயில் அடிக்கிற டைமில், நல்ல நண்பகலில் வந்து தண்ணி பாய்ச்ச வேணாம் அப்படின்னு சொல்கிறோம். காரணம் பார்த்திங்கன்னா, மண் வந்து அப்படியே சூடாக இருக்கும், நல்ல உச்சி வெயிலில் வந்து மண் சூடாக இருக்கும். அந்த சூட்டோடு நம்ம குளிர்ந்த தண்ணி பாய்ச்சி விட்டால் கூட அந்த மண்ணில் ஈஞ்சு போகிற தண்ணி வந்து அப்படியே வெதுவெதுன்னு அப்படியே போயிடும், வெப்பமாக போயிடும். அந்த வெதுவெதுன்னு போகிற தண்ணி வந்து அந்த வேரோட்டம் உள்ள பகுதியில் நுனி வேர் வந்து ரொம்ப சன்னமாக ரொம்ப இலகியதாக இருக்கும், அதில் போய் பட்டுச்சு அப்படின்னா வெந்து போயிடும். ஒன்ஸ் அந்த வேர்லாம் வெந்து போயிடுச்சு அப்படின்னா அடுத்தடுத்து தண்ணி வந்து எடுக்க முடியாது, ஊட்டச்சத்தும் எடுக்க முடியாது. அதனால் வந்து ஊட்டச்சத்து பற்றாக்குறை ஏற்படும். இன்னொன்று பார்த்திங்கன்னா, இந்த வேர் வந்து வெந்து போகிற காரணத்தினால சரியான அளவு நம்ம என்ன தான் தண்ணி கொடுத்தாலும் எடுக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன். ஸோ இந்த விஷயம் வந்து நிறைய ஃபார்மர்ஸ் வந்து ஒரு விழிப்புணர்வு இல்லாத காரணத்தினால நல்ல வெயில் அடிக்கிற டைமில் தண்ணி பாய்ச்சி விட்றாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், நைட் டைமில் இரவு நேரத்தில் வந்து தண்ணி பாய்ச்சி விட்டிங்கன்னா, ஒரு 8 மணிலேருந்து ஒரு நைட்டு ஒரு 1 மணி வரைக்கும் நல்லா தண்ணி பாய்ச்சி விட்டிங்கன்னா இந்த எஃபெக்ட் வந்து அதில் இருக்காது. ஸோ தண்ணி பாய்ச்சி விட்ற மெத்தடில் வந்து நம்ம கொஞ்சம் ஸ்லைட்டாக மாடிஃபை பண்ணணும். இன்னொன்று பார்த்திங்கன்னா, இந்த கோடை காலத்தில் வந்து இந்த சித்திரை சுழின்னு சொல்லுவாங்க. திடீர்னு எதிர்பார்க்காம திடீர்னு அங்கே மழை பெய்யும், இங்கே மழை பெய்யும், நம்ம தோட்டத்தில் பெய்யாது. ஆனால் காற்று எங்கேருந்து அடிக்கும் அப்படின்னா, எந்த ஏரியாவில் மழை பெய்யுதோ அங்கேருந்து காற்று பலமாக வீசும், ஒரு சுழி மாதிரி அடிக்கும். அப்போ காற்று எந்த டைரக்ஷனில் அடிக்கணும்னு சொல்ல முடியாது, சுரட்டி அடிக்கிற காரணத்தினால அந்த மரம் வந்து நல்ல தார் போட்டு அப்போ தான் முத்திக்கிட்டு இருக்கும், நல்ல தார் ஊறிக்கிட்டு இருக்கும், மரம் வந்து ஒடிஞ்சு விடுதும். அப்போ வந்து விவசாயத்துக்கு வந்து எவ்வளவு லாஸ் ஏற்படுதுன்னு பாருங்கள். ஒரு மரத்துக்கு வந்து ஒரு விவசாயம் வந்து 100லேருந்து 150 ரூபா ஒரு மரத்துக்கு செலவு பண்ணுறாரு. தார் ஊறி கரெக்டாக இன்னொரு மாதத்தில் தார் வெட்டக்கூடிய பகுதி ஒரு சிச்சுவேஷன் இருக்கிறப்ப இந்த மாதிரி மரம்லாம் முறிஞ்சு விழுந்துச்சுன்னா என்ன பண்ண முடியும்? ஸோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனும் இருக்குது. ஸோ இதை வந்து தவிர்க்கிறதுக்கு நம்ம வந்து நிறைய மெத்தட்லாம் இருக்குது. உங்கள் சுற்று வட்டாரத்தில் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து மரம் விழுகுது அப்படின்னா இந்த லீஃப் தின்னிங்னு சொல்லுவாங்க. நார்மலாக வந்து கீழே அடியில் உள்ள ஒரு 4-5 இலையை வந்து கட் பண்ணி விட்டலாம். தார் ஊறிட்டுருக்கும், மேலே ஒரு 4 இலை 3 இலை விட்டுட்டு மற்ற எல்லாம் தின் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா மரம் விழுகக்கூடிய சாத்தியக்கூறு வந்து கம்மி. அதனால் வந்து என்ன பண்ணலாம், நீங்கள் ஒரு 5 ஏக்கர் வாழை போட்டிருக்கீங்க அப்படின்னா அது 1 ஏக்கரில் சுத்தோட இருக்கிற வாழையில் வந்து இந்த மாதிரி நீங்கள் பண்ணி விட்டுட்டிங்கன்னா மரம் விழுக சான்ஸ் இல்லை. இது வந்து ஒரு அனுமானம் தான், நாங்கள் இன்னும் ஆராய்ச்சி பூர்வமாக வந்து செஞ்சு பார்க்கல, அனுமானம் தான். அதனால் நீங்கள் வந்து இலையை கட் பண்ணிவிட்ட காரணத்தினால தான் காற்று அடிக்கணும்னு அவசியம் இல்லை, காற்று அடிக்காமலேயும் போகலாம். பட் ஒரு வரக்கூடிய ஒரு இழப்பை வந்து தவிர்க்கலாம். அதனால் வந்து நீங்கள் காற்றுல விழுந்து டேமேஜ் ஆகிறத விட நீங்கள் கட் பண்ணி விடுறனால வரக்கூடிய டேமேஜ் வந்து கொஞ்சம் கம்மி தான், பட் உங்களுக்கு மகசூல் கிடச்சிரும். ஸோ இந்த மாதிரி கண்டிஷனில் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன நுணுக்கங்கள்
உங்களோட ப்ராக்டிகல் எக்ஸ்பீரியன்ஸோட நீங்கள் பண்ணலாம். ஒரு பெரிய புயல் அடிக்கிற டைமில் கூட தென்னையில் ஒரு ஃபார்மர் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி நிறைய இந்த தென்னை மரம்லாம் காப்பாற்றிருக்காரு. ஸோ இதே மாதிரி மெத்தடோட நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஸோ இப்போ தண்ணி விடுற மெத்தடு, ஊட்டச்சத்துக்கள் போடுற மெத்தடு, இந்த மாதிரி தின்னிங் பண்ணுறது, இலையை கட் பண்ணி விடுறது, இந்த மாதிரி விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா வரக்கூடிய பெரிய இழப்பில் வந்து குறைச்சி கொஞ்சமான இழப்பில் நம்ம தப்பிச்சிக்கலாம். இப்போ ஒரு சில விவசாயிகள் வந்து தலைமுறையாக விவசாயம் வாழை சாகுபடி பண்ணிகிட்ருப்பாங்க. அவங்ககிட்ட நிறைய ஒரு வசதி வாய்ப்புகள் இருக்கும். இந்த வாழை போனால் கூட அடுத்த வாழையை வந்து பண்ணிடுவாங்க. இதே வந்து ஒரு தொடக்க நிலையில் உள்ள ஃபார்மர், ஒரு இளம் விவசாயி ஒரு ரொம்ப ஆசைப்பட்டு வாழை சாகுபடி பண்ணி இம்மீடியட்டாக இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டாருன்னா அவரோட மனசு வந்து அடுத்த லெவலில் வந்து பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு நிலைமை போயிடுது. ஸோ வாழை சாகுபடிங்கிறத வந்து ஒரு பழமொழியோடு சொல்லுவாங்க, வலுத்தவனுக்கு தான் வாழைன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை தாக்கு பிடிக்கிற அளவுக்கு அவருக்கு ஒரு மனதைரியமும் ஒரு பொருளாதார சப்போர்ட்டும் அப்படி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து வாழையில் வந்து கண்டிப்பாக அடுத்தடுத்த லெவலில் மகசூலை எடுத்து சாதிக்கலாம். ஒரு தடவை போனால் கூட அடுத்த லெவலில் வந்து அதை விட கூடுதலாக மகசூலை எடுத்து வருஷத்தில் விட்டதை அடுத்த வருஷத்தில் பிடிச்சிடலாம். ஸோ இதை வந்து மனசில் நம்ம வச்சுக்கணும். அதே நேரத்தில் இந்த முதலீடுங்கிறது வந்து ஒரு பயிர் பாதுகாப்பில் வந்து ஒரு சின்ன பிரீமியம் கட்டுறதுலையும் இருக்கணும். இருந்தால் தான் அட்லீஸ்ட்டு நம்ம பாதுகாக்க முடியும். அது ரொம்ப முக்கியம். வாழையை பொறுத்தளவு இந்த அன்னூர் பகுதியில் வந்து ஜூன் ஜூலையில் நட்டால் நல்லாயிருக்கும். இதே திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே வந்து நீண்ட கால பயிர்கள் நிறைய போடுவாங்க. நீண்ட கால வாழை ரகங்கள், அதாவது ஏலரசி, அப்புறம் பார்த்திங்கன்னா கற்பூரவள்ளி, ரஸ்தாளி, இதெல்லாம் நடவுபூர்வம் பார்த்திங்கன்னா ஒரு பிப்ரவரி அந்த டைமில் நட்டால் தான் அது வந்து ஓரளவு தாக்கு பிடிக்கும். கரெக்டாக அந்த தார் போட்டு தார் ஊறுற ஸ்டேஜில் பெரிய காற்று அந்த மாதிரிலாம் ஒரு புயல் மாதிரி அடித்தது அப்படின்னா பெரிய லாஸ் வந்து விவசாயிக்கு தான். ஸோ அந்த நடவு பருவத்தை வந்து அவங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலை வந்து அதோட காலகட்டங்கள் வந்து அந்த காலநிலைக்கு தகுந்தாப்புல மாறுற மாதிரி ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி நட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து வாழையில் வந்து இந்த மாதிரி பெரிய மகசூல் இழப்பை வந்து தவிர்க்க முடியும். இன்னொன்று பார்த்திங்கன்னா மண் டெஸ்ட்டு அடிப்படையாக தான். ஒரு பயிர் உற்பத்தி பண்ணணுன்னா அதுக்கு தேவை அடிப்படையான விஷயம் வந்து மண் தான். மண் எப்படிப்பட்ட மண்ணாக இருக்குது, அதில் என்ன மாதிரியான ஊட்டச்சத்துக்கள் இருக்குது, இவ்வளோ ஊட்டச்சத்துக்கள் இருக்கிற கண்டிஷனில் இவ்வளோ மகசூல் எடுக்கணும் அப்படின்னா இன்னும் எவ்வளோ ஊட்டச்சத்துக்கள் போடணும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே விவசாயிகளுக்கு தெரிஞ்சு அதை நடைமுறைப்படுத்துறதில்ல. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய பேருக்கு தெரியுது, அது நடைமுறைப்படுத்தும் போது தான் அதோட பலன் வந்து கிடைக்கும். ஸோ முக்கியமாக வந்து அந்த மண் டெஸ்ட் பண்ணிவிட்டு அந்த மண் வள அட்டை அதை பேஸ் பண்ணி அதோட உரம் கரெக்டாக ஃபாலோ பண்ணி நேரடி உரங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி காம்ப்ளெக்ஸ் உரங்கள் நிறைய யூஸ் பண்ணுறத தவிர்த்து இது மாதிரி பண்ணுறப்ப இடுபொருள் செலவை குறைச்சிக்கலாம், நல்ல மகசூல் எடுக்கலாம், மண் வளத்தையும் நம்ம பாதுகாத்துக்கலாம்.